நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 8.5 கோடி வாக்காளர்களை சரிபார்ப்பதற்கு அவர்கள் கொடுக்கும் நேரம் 30 நாள். நீங்கள் வந்து அருணாச்சலம் படத்தில் வர மாதிரி 30 நாளில் 30 கோடி செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டால் கூட ஒரு நாளில் எத்தனை லட்சம் மக்களை நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். அந்த அறிவிப்பும் கூட இப்போ நீங்கள் வந்து ஜூன் 25 ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா மே 15 மக்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு மாதம் நம்ம ப்ராசஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட மக்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் இருந்திருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஜூன் 24 நைட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஜூன் 25 ஆரம்பிக்க போகுது. அந்த மக்களுக்கு போய் சென்றடைகிறதுக்கே ஒரு வாரம் 2 வாரம் ஆயிரும் இல்லையா? ஏன்னா நீங்கள் வந்து பீகார் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஏதோ ஷாங்காய் மாதிரி நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வச்சுருக்கலாம், ஒரு சைனா மாதிரி. நீங்கள் வந்து ரோடே, அதாவது எப்படி கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் அனுப்புறதுக்கு ரோடே வசதியே இல்லாத அளவுக்கு, கம்யூனிகேஷன் வசதியே இல்லாத அளவுக்கு வச்சிருக்கிற ஒரு மாநிலத்தில் முந்தின நாள் நைட் அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு மாதம் தான் டைம் தரீங்க அப்படின்றீங்க. அதுவும் பாருங்க, இந்த ஒரு மாதம் எக்ஸசைஸ் நடத்துறதுக்கு 80,000 வாலண்டியர்ஸ் வேணுமா? அதை தேர்தல் ஆணையமே சொல்லுது. 3 நாளில் அவங்க ட்ரைனிங் கொடுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. 3 நாளில் நீங்கள் ஒரு பொட்டலை முடிக்க, ஒரு லெமன் ஜூஸ் போட கூட 80,000 பேருக்கு ட்ரைனிங் தர முடியாது. 3 நாளில் உங்களால் இந்த சேரில் 80,000 பேர் உட்காந்து எழுந்திரிச்சிட்டு போக முடியாது.